வஅலல்லதீன யுதீகுனஹு ஃபித்யத்து தஆமு மிஸ்கீன். நோன்பு நோர்க்க சக்தி உள்ளவர்கள் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளித்தல் என்கிற பரிகாரம் உண்டு. நோன்பு நோர்க்க சக்தி உள்ளவர்களுக்கு ஒரு நோன்பை விடுவதன் மூலமாக ஃபித்யத்து தஆமு மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உணவளித்தல் என்கிற பரிகாரம் உண்டு அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான். இந்த குர்ஆன் வசனத்தை தப்பா விளங்கி கொள்கிறார்கள். அல்லாஹ் உடன்பாட்டு வினையாக சொல்லக்கூடிய ஒரு சொல்லை, வாசகத்தை எதிர்மறை வினையாக புரிந்து கொண்டு அர்த்தம் வைத்து, தவறான முறையில் அர்த்தம் வைத்து தவறான சட்டத்தை எடுக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஅலல்லதீன யுதீகுனஹு, யாருக்கு சக்தி இருக்கும், ரமலான் மாசத்துல நோன்பு வைப்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கோ அவர் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கறத பரிகாரமா செய்யலாம் அப்படிங்கிறான். இந்த வசனத்துல எப்படி அர்த்தம் செய்கிறார்கள்? அல்லாஹ் உடன்பாட்டு வினையாக யாருக்கு சக்தி இருக்கோன்னு அல்லாஹ் சொன்னத யாருக்கு சக்தி இல்லையோ யுதீகுனஹு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவங்க எப்படி பொருள் செய்கிறார்கள்? லா யுதீகுனஹு, யாருக்கு சக்தி இல்லையோ, இறைவன் சொல்லாத ஒரு வார்த்தையை இவர்களாக அதிகப்படுத்தி கொண்டு அப்படியான ஒரு அர்த்தத்தை பொருளை செய்து, அப்ப யாருக்கு சக்தி இல்லையோ அவர்கள் ஒரு நோன்புக்கு பகரமா ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க. இது தவறான அர்த்தம். அது வசனத்திலே அப்படியான ஒரு பொருள் கொள்ள இயலாது. இப்போ காலம் காலமாக அப்படியே தொடர்ந்து பொருள் செய்யப்பட்டு வந்ததின் விளைவாக அந்த ஒரு பரிகாரம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல அந்த பரிகாரம் சொல்லப்பட்டதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கிறான். அப்ப சொல்ல போனா அப்ப ஏன் இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது? யாருக்கு சக்தி இருக்கின்றதோ, நோன்பு நோர்க்க யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கிற பரிகாரத்தை செய்யணும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இது நோன்பு சம்பந்தமாக துவக்கத்தில் அருளப்பட்ட வசனம். இந்த வசனத்தை எல்லாம் அல்லாஹ் மாற்றி விட்டான். துவக்க காலத்தில் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இரண்டு விதமாகத்தான் சொன்னான். எப்படி? சக்தி உள்ளவங்க நோன்பு வைங்க, சக்தி உள்ளவங்க நோன்பு வைக்காம கூட நீங்க இருந்துக்கங்க. அப்படி நோன்பு நோற்காம இருப்பவர்கள் தாங்கள் விட்ட ஒரு நோன்புக்கு பகரமா ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க. இப்படித்தான் அல்லாஹ் ஆரம்பத்தில் நோன்பை பற்றியே சொல்லியிருந்தான் மக்களுக்கு. ரமலான் நோன்பை பற்றி அல்லாஹ் அப்படித்தான் சொன்னான். அதற்கு பிறகு இந்த வசனத்தில் சொன்ன சட்டத்தை மாற்றி நோன்பு ரமலான் மாதத்தை அடையக்கூடிய எல்லாரும் நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, உங்களில் யார் அம்மாதத்தை அடைவாரோ அவர் நோன்பு நோற்கட்டும். முதல்ல அல்லாஹ் சொன்னது, உனக்கு நோன்பு விருப்பம் இருந்தால் நோன்பு வைங்க, அல்லது நோன்பு நோக்க சக்தி இருந்து விருப்பம் இல்லையா நோன்பு வைக்காம கூட இருக்கலாம். அப்ப சக்தி இருந்தும் யார் நோன்பு வைக்கலையோ அவங்க அதுக்கு பகரமா ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்கிற ஒரு ஒரு இருவித அணுகுமுறையோடு அல்லாஹ் இந்த நோன்பை பத்தி முதல்ல சொல்லியிருந்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தையே மாற்றி விட்டான்.